அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டீசல். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் டீசல். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சென்னை துறைமுகத்துக்கு கப்பலில் வரும் குருடாயில் பெரிய குழாய் மூலமாக சுத்திகரிக்க நிலப்பகுதிக்கு எடுத்து செல்வது வழக்கம். மீனவ குடியிருப்புகள் வழியாக செல்லும் அந்த குழாய் பைப்லைனில் இருந்து திருட்டுத்தனமாக ஆயிலை எடுத்து மும்பைக்கு லாரிகளில் அனுப்பி சம்பாதிப்பது ஒரு கூட்டம். இந்த சம்பவம் பின்னணியில் உருவான கதை தான் டீசல். திருட்டுத்தனமாக ஆயிலை எடுத்து செல்வது எப்படி, அதன் பின்னணியில் இருக்கும் குரூப், அவர்களுக்கு இடையேயான சண்டை, இதனால் பாதிக்கப்படும் மீனவ கிராமங்கள், கார்ப்பரேட் அரசியல், பணம், அதிகார பலம், மக்கள் பிரச்சனை என பல விஷயங்களை ஹரிஷ் கல்யாணை வச்சு கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. 2014 காலகட்டத்தில் இந்த கதை நடக்குது. சென்னையில் உள்ள மீனவ கிராமத்தில் வெயிட் பார்ட்டியாக இருக்கும் சாய்குமார் இப்படி ஆயில் திருடுவதை வழக்கமாக வச்சிருக்காரு. அவருக்கு உதவியாக இருக்கிறார் டீசல் என்று அழைக்கப்படும் படத்தோட கதாநாயகன் ஹீரோ ஹரிஷ் கல்யாண். மும்பை தொழிலதிபர் சச்சினுக்கு அதை அனுப்பி பணம் சம்பாதிப்பது, அதை மீனவ மக்களின் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அதற்கு போலீஸ் ஆஃபீஸர் வினய், சில அதிகாரிகள் என உடந்தையாக இருக்கிறாங்க. இந்த தொழிலில் விவேக் பிரசன்னா களம் இறங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சண்டையில் மும்பை தொழிலதிபர் பங்கு என்ன, அதனால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து புத்திசாலித்தனமாக ஹீரோ என்ன செய்கிறார் என்கிற ரீதியில் இந்த கதை முடியுது. டீசல் கேரக்டரில் ஹரிஷ் கல்யாண் நடிப்பு ஓகே. ஆக்ஷனுக்கு மாறியிருக்காரு இந்த படத்தில். மக்களை திரட்டி அவர் போராடுற சீன்கள்லாம் ஓகே. ஹீரோவாக அவர் ஜெயித்தாலும் படத்தின் கதையும் காட்சிகளும் ஏகப்பட்ட கேரக்டர் என்ட்ரியும் டீசலை தடுமாற வைக்குது. இப்படி ஆயில் கடத்தல் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக சில பேர் மீது அந்த காலகட்டத்தில் ஃபுட்சல் டிபார்ட்மெண்ட்டில் வழக்கும் பதிவு செய்திருக்காங்க. அதை பற்றிய செய்திகளும் தினசரி பேப்பர்லலாம் வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் பின்னணியில் இவ்வளவு விஷயங்களா? இடைவேளைக்கு பின் கார்ப்பரேட் அரசியல், தனியார் துறைமுகம், சிப் என ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கவனத்தை சிதறடித்திருக்கிறார் இயக்குனர். வக்கீலாக வரும் அதுல்யா ரவி சில சீன்களில் சும்மா வந்து போகிறாங்க. சாய்குமார் ஏதோ செய்ய போகிறாருன்னு நினச்சா அவர் கேரக்டரும் திடீர்னு காணாமல் போயிடுது. பல படங்களில் பார்த்த கார்ப்பரேட் வில்லனாக வரும் சச்சின், போலீஸ் ஆஃபீஸராக வரும் வினய் தான் சில சீன்களில் மிரட்டுகிறாங்க. விவேக் பிரசன்னா அவருக்குமான சில சீன்கள் மாஸ். விவேக் பிரசன்னா அவரோட சீன் தான் சில இடங்கள்ல மாசாக இருக்குது. இவங்களை தவிர கருணாஸ், ரமேஷ் திலக், தீனா என ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆயில் திருட்டை கண்டுபிடிக்க வரும் ஹிந்தி நடிகர் ஜாகிர் ஹுசேன் மட்டும்தான் நான் சிறந்த நடிகர்னு நிரூபிக்கிறாரு பல இடங்களில். திடீர் மக்கள் போராட்டம், கடல் முற்றுகை, ஹார்பர் பிரச்சனை, தண்ணீர் குழாய் ரகசியம், ஆயில் திருட்டை கண்டுபிடிப்பது என நல்ல சீன்கள் இருந்தாலும் ஏனோ அது கதையுடன் ஒட்டி படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமையலை. படம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பதே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. ஆயில் பைப்லைன் குழாயில் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை, அது நீக்கப்பட்டால் என்ன பலன் என்று சரியாக சொல்லலை படக்குழு. கமர்ஷியல் அம்சங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆயில் அரசியலை வைத்து கார்ப்பரேட் சுயநலத்தை சொல்ல முயன்று சொதப்பி இருக்கிறாங்க படக்குழு. டீசல் வண்டி கொஞ்சம் திணறுது. தயாரிப்பு தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட், இயக்கம் சண்முகம் முத்துசாமி, நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, சாய்குமார், வினய், சச்சின் கடேகர், ஜாகிர் ஹுசேன் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தீபாவளி விருந்தா நம்மூர் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.